தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் அதனால உருவாகாதுங்க. ஏன்னா அவருக்கு கூடுற கூட்டங்கிறது அவர் முகத்தை பாக்குற கூடுற கூட்டம். திரையரங்குல முதல் நாள் திரைப்பட காட்சிக்கு திரள்கிற அந்த கூட்டம் வந்து வாக்காலாம் மாற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் முகத்தை பார்த்துட்டே கூட்டம் இந்த முறை நீங்க திருவாரூர்லயே பார்த்திருக்கலாம். முகத்தை பார்த்துட்டு அவர் பேச்சை கேட்காம கூட்டம் கலையுது. ஆனா நாங்க அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக இந்த மண்ணில் தமிழ் தேசிய தத்துவத்தை நிறுத்தி தலைவர் பிரபாகரனை முன்னிறுத்தி இங்க மாற்று அரசியல் புரட்சி என்பதை உருவாக்கி நாங்க ஒரு மகத்தான ஒரு அரசியல் பணியை இங்க செஞ்சுட்டு இருக்கோம். மாற்று அரசியல் என்னங்கிறத தமிழக கட்சிகளுக்கு உணர்த்தும் விதமாக ஒவ்வொன்றும், அதாவது பொது தொகுதிகள்ல ஆதித்தமிழருக்கு இடம், பாலியல் சமத்துவம் 117 இடம் பெண்களுக்கு, 117 இடம் ஆண்களுக்கு என்று பல்வேறு விதமான புதிய திட்டங்களை நாங்க இந்த தேர்தலில் வந்து ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு தேர்தலையும் நாங்க காட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு தத்துவ எதிரியாக இருக்கின்ற திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தான் எங்களுக்கு எதிரிகளை ஒழிய இவர்கள்லாம் எங்களுக்கு நாங்க எதிரிகளா கூட நாங்க நினைக்கலங்க. என் பேர் அஸ்வினி, கணவர் பேர் பூபதி பாலன். அஸ்வினி பூபதி பாலன் என்னோட பேரு. நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சேன். திருவாரூர் தான் என்னோட சொந்த ஊர். திருவாரூர் பிறந்தது வளர்ந்தது, பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு எல்லாமே நான் திருவாரூர் தான். என்னுடைய கட்சி பணி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, நான் 2017 இருந்து களத்துல இருக்கேன். என்னுடைய 21 வயதுல இருந்து நான் களத்துல நின்றுட்டு இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 28 வயசு ஆகுது. இதுக்கு முன்னாடி தேர்தல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்காததுக்கு ஒரே காரணம் ஏஜ் தான். எல்லாருடைய களப்பணியை முன்னிறுத்தி தான் அண்ணா வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன என்னுடைய கடமைகளை அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. நான் வந்து கட்சிக்காக 8 ஆண்டு கால களத்துல உழைச்சிட்டு தான் இருக்கேன். என்னுடைய கடமையை அதிகப்படுத்தியதான் எனக்கு கொடுத்துருக்காங்க அண்ணன். எனக்கு பொறுப்பும் கடமையும் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு திருவாரூர்ல வேளாண் பாதுகாக்க மண்டலமா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கும் ஓஎன்ஜிசி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை நாங்க முதல் கட்டமா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கறத சொல்லா இல்லாம செயலா நாங்க நிரூபிச்சு காட்டுவோம். அதை முழுமையா எடுப்போம். அந்த இடத்துல வேலைகள் நடக்காம தடை பண்றதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது எல்லாத்தையும் நாங்க செய்வோம்.